Welcome to JN Students Edufriend. இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது 12th standard public exam studentsக்கான accountancy revision. So sum பாருங்க. Sai, Shankar are the partners sharing the profit and losses in the ratio of 5:3. The firm balance sheet as on 31st December 2017 was as follows. So capital account கொடுத்திருக்காங்க, creditors, outstanding wages கொடுத்திருக்காங்க, இங்க building, furniture, investment, debtors, less provision for bad debts, bills receivable, stock, bank இதெல்லாம் items இங்க இருக்கு நமக்கு balance sheetல. And other informations என்னன்னு பார்க்கலாம். On 31st December 2017, Shanmugam was admitted into the partnership for 1/4 share of profit with 12,000 as capital subject to the following adjustments. Okay, இப்போ புதுசா ஷண்முகம்னு ஒரு பார்ட்னரை அட்மிட் பண்ண போறாங்க. அவரோட ப்ராஃபிட் வந்து எவ்வளவு 1/4 ஷேரு. அவர் எவ்வளவு கேபிட்டல் கொண்டு வர 12,000 கேபிட்டல் கொண்டு வரார். இப்போ கீழே என்னென்ன அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபர்னிச்சர் இஸ் டு பி ரீவேல்யூட் அட் 5,000, ரீவேல்யூட் அட் 5,000 கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ அதோட ரீவேல்யூவேட் பண்ணி அதோட வேல்யூ 5,000. அப்போ பேலன்ஸ் ஷீட்ல அதோட வேல்யூ என்னவா இருக்குன்னு பாருங்க. ஃபர்னிச்சரோட வேல்யூ எவ்வளவு இருக்கு 6,000. இப்போ அதை ரீவேல்யூ பண்ணும்போது அதோட வேல்யூ என்ன இருக்கு 5,000. அப்ப அசட்டோட வேல்யூ என்ன இருக்கு நமக்கு இங்க குறைஞ்சிருக்கு. அசட்டோட வேல்யூ குறைஞ்சிருக்குன்னா அது நமக்கு லாஸ். ஓகேவா? ஸோ இந்த ரீவேல்யூவேஷன்ல நம்ம என்ன பார்க்கணும்னா அசட்டோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆயிருந்தா அது ப்ராஃபிட், அசட்டோட வேல்யூ டிக்ரீஸ் ஆயிருந்தா அது லாஸ், லயபிலிட்டி இன்க்ரீஸ் ஆயிருந்தா லாஸ், லயபிலிட்டி டிக்ரீஸ் ஆயிருந்தா அது கெயின். புரிஞ்சுதா? ஸோ இதுதான் நம்ம பார்க்கணும். ஸோ இங்க பார்க்கும்போது முதல் இதுல நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்துடலாம். ஸோ அடுத்து பில்டிங் இஸ் டு பி ரீவேல்யூட் 50,000. ஸோ ரீவேல்யூட் கொடுத்தா நீ பேலன்ஸ் ஷீட்ல கம்பேர் பண்ணணும். ஸோ இங்க ரீவேல்யூட் கொடுத்துருக்காங்க. அப்போ பேலன்ஸ் ஷீட்ல பில்டிங்கோட வேல்யூ என்னன்னு பார்த்தோம்னா 34,000 தான் இருக்கு. 34,000 இருந்த பில்டிங்கோட வேல்யூ இப்போ எவ்வளவா இருக்கு 50,000 இருக்கு. அப்போ இது நமக்கு ப்ராஃபிட். ஏன்னா அசட்டோட வேல்யூ என்ன ஆயிருக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ப்ரொவிஷன் ஃபார் டவுட்ஃபுல் டெட்ஸ் இஸ் டு பி இன்க்ரீஸ்டு டு 5,500. ப்ரொவிஷன் ஃபார் டவுட்ஃபுல் டெட்ஸ்னாலே நமக்கு தெரியும் அது லாஸ். ஸோ இங்க ப்ரொவிஷன் ஃபார் டவுட்ஃபுல் டெட்ஸ் எவ்வளவு இருக்கு 3,000 தான் இருக்கு. பட் ஆனா இப்போ அது எவ்வளவா இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க 5,500 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இப்போ எவ்வளோ எக்ஸ்ட்ராவா இன்க்ரீஸ் ஆயிருக்கு 2,500 நமக்கு லாஸ் அது. ஓகே, அடுத்தது இது வந்து அசட் ஐட்டம் கிடையாது, புரிஞ்சுக்கோங்க. இது ப்ரொவிஷன் ஃபார் பேட் அண்ட் டவுட்ஃபுல் டெட்ஸ். பேட் அண்ட் டவுட்ஃபுல் டெட்ஸ்னாலே அது லாஸ் தான். லாஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அண்ட் unrecorded investment of rupees 6,000 is to be brought into account. Unrecorded investment of rupees 6,000. இன்வெஸ்ட்மெண்ட் நம்ம அசட் சைட்ல எழுதும். அசட் சைட்ல எழுதும்போது அசட் என்ன ஆகுது நமக்கு இன்க்ரீஸ் ஆகுது இல்லையா? ஸோ இது வந்து என்னது நமக்கு ப்ராஃபிட் ஐட்டம். இந்த அன்ரெக்கார்டட் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து என்னது ப்ராஃபிட் ஐட்டம். அண்ட் அன்ரெக்கார்டட் liability 2,500 has to be recorded now. ஸோ இது அன்ரெக்கார்டட் liability. இப்போ என்ன ஆகும் liabilityல அதுல போடுவோமா? ஸோ liability அமௌண்ட் இன்க்ரீஸ் ஆகும். liability இன்க்ரீஸ் ஆனால் அது நமக்கு லாஸ். அப்போ அன்ரெக்கார்டட் liability லாஸ், அன்ரெக்கார்டட் அசட் வந்ததுன்னா அது நமக்கு ப்ராஃபிட். Pass journal entries and prepare revaluation account and calculate and capital account of the partner after admission. So இங்க நமக்கு மூணு விஷயம் பண்ண சொல்லியிருக்காங்க. ரீவாலுவேஷனுக்கான ஜேர்னல் என்ட்ரி, ரீவாலுவேஷன் அக்கௌண்ட் அண்ட் கேபிட்டல் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ரீவாலுவேஷன் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணிடலாம். ரீவாலுவேஷன் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்றதுக்கு ரீவாலுவேஷன் அக்கௌண்ட் இங்க பாருங்க. ஃபர்னிச்சர் வேல்யூ இன்க்ரீஸ் ஆயிருக்கா டிக்ரீஸ் ஆயிருக்கான்னு பார்க்கலாம். ஃபர்னிச்சர் வேல்யூ 5,000 இங்க வந்து ரீவேல்யூட், பட் அதோட பேலன்ஸ் ஷீட் அதோட வேல்யூ 6,000. ஸோ 6,000 இருந்தது 5,000 டிக்ரீஸ் ஆயிருக்கு. அது அப்ப நமக்கு அது என்னது லாஸா இருந்தா ரீவேல்யூவேஷன் அக்கௌண்டோட டெபிட் சைட்ல எழுதுங்க. ப்ராஃபிட்டா இருந்ததுன்னா ரீவேல்யூவேஷன் அக்கௌண்டோட கிரெடிட் சைட்ல எழுதணும். ஓகேவா? இப்போ ஃபர்னிச்சர் வந்து லாஸ், எவ்வளோ லாஸ் 1,000. அப்போ 2 ஃபர்னிச்சர் அக்கௌண்ட் 1,000 நம்ம டெபிட் சைட்ல எழுதிருக்கோம் பிகாஸ் இட் இஸ் லாஸ். நெக்ஸ்ட் பில்டிங் இஸ் டு பி ரீவேல்யூட் 50,000. ஸோ பில்டிங் இது ரீவேல்யூடு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம கம்பேர் பண்ணலாம். பில்டிங்கோட வேல்யூ 34,000 வந்து 50,000 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அப்போ இது என்னது நமக்கு ப்ராஃபிட். ஸோ ப்ராஃபிட் சொல்லும்போது நம்ம எங்க எழுதணும், அதை கிரெடிட் சைட்ல எழுதணும். ஸோ பை பில்டிங் அக்கௌண்ட் எவ்வளோ ப்ராஃபிட் 50,000 34,000 போச்சுன்னா 16,000. ஸோ 16,000 ப்ராஃபிட். Provision for doubtful debts is to be increased to 5,500. Increased to 5,500. So compare பண்ணலாம். இங்க 3,000 இருக்கு, இங்க 5,500. அப்ப எவ்வளவு வந்திருக்கு நமக்கு 5,500 3,000 போச்சுன்னா ரிமைனிங் 2,500 நமக்கு எக்ஸ்ட்ராவா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ இதுவும் லாஸ். அதனால டு ப்ரொவிஷன் ஃபார் டவுட்ஃபுல் டெட்ஸ் 2,500.
unrecorded investment of rupees 6,000. இது நம்ம சொல்லிட்டு unrecorded investment is asset. அப்ப அது என்னது profit. Profitனா எந்த சைடுல எழுத போறோம்? credit சைடுல எழுத போறோம். By investment account 6,000. Unrecorded liability 2,500. So unrecorded liability இது நமக்கு loss. அப்ப எந்த சைடுல எழுதணும் நம்ம? Debit சைடுல எழுதணும். To unrecorded liability 2,500. இப்ப revaluation accountல போடுற எல்லாத்தையும் நம்ம adjustment பார்த்து போட்டாச்சு. இப்போ இதை பேலன்ஸ் பண்ணலாம். நம்ம கிரெடிட் சைடில் ஆட் பண்ணும்போது 22,000 வருது. கிரெடிட் சைடில் ஆட் பண்ணும்போது எவ்வளோ வருது? 22,000. டெபிட் சைடில் அமௌண்ட் ஆட் பண்ணால் 6,000. ஸோ 22,000ல இருந்து 6,000 மைனஸ் பண்ணால் நமக்கு எவ்வளோ கிடைக்கும்? 16,000. பேலன்சிங் அமௌண்ட் எவ்வளவு? 16,000. இப்போ ரீவாலுவேஷன்ல வர அமௌண்ட்டை நம்ம ஓல்டு பார்ட்னர்ஸ்க்கு என்ன பண்ணணும்? அவங்களோட கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணணும். இப்போ இந்த 16,000 அப்படியே எடுத்து இங்க எழுதக்கூடாது. நம்ம இந்த 16,000 நம்ம என்ன பண்ணணும்? பார்ட்னர்ஸ்க்கு என்ன பண்ணி கொடுக்கணும்? ஷேர் பண்ணி கொடுக்கணும். ஸோ இங்க யார் பார்ட்னர்ஸ்? இந்த ரீவாலுவேஷன் யாருக்கு சேர வேண்டிய அமௌண்ட்? ஓல்டு பார்ட்னருக்கு சேர வேண்டிய. ஏன்னா நியூ பார்ட்னர் இனிமே தான் வரவே போறாங்க. அப்ப இந்த ரீவாலுவேஷன் வர ப்ராஃபிட் யாருக்கு சேரணும்? ஓல்டு பார்ட்னர்ஸ்க்கு சேரணும். அப்போ ஓல்டு பார்ட்னர்ஸோட ஓல்டு ரேஷியோல தான் அதை நம்ம பிரிச்சு கொடுக்கணும். ஸோ சாய் சங்கர் இவங்க தான் வந்து பார்ட்னர்ஸ் இல்லையா? அப்ப இந்த 16,000 எந்த ரேஷியோல பிரிக்கணும்? ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோன்னு எவ்வளவு கொடுத்துருக்காங்க? இங்க 5:3ன்னு கொடுத்துருக்காங்க. ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 5:3. இப்போ இந்த ரேஷியோல தான் நம்ம பிரிக்க போறோம். இப்போ 16,000 இன்டூ 5/8. இந்த 8 எங்க இருந்து வந்தது? நம்ம ரேஷியோல ஏற்கனவே சொல்லியிருக்கோம். ரேஷியோ 5:3னா 5ஐயும் 3ஐயும் ஆட் பண்ணி தான் நம்ம டினாமினேட்டர்ல போடணும். அப்போ 5/8 3/8 இதுதான் நமக்கு ரேஷியோ. புரிஞ்சுதா? இப்போ 16,000 into 5/8. ஸோ 8 டேபிள்ல 16 கேன்சல் பண்ணா 2,000 வருவீங்க. 2 5s are 10,000. அப்போ 5 வந்து 5 ரேஷியோ எடுக்கும்போது 10,000. அடுத்து வந்து 3. ஸோ ஆல்ரெடி நம்ம கேன்சல் பண்ணிட்டோம் 2,000 தான். அப்போ 2,000 into 3 எவ்வளவு? 2 3s are 6,000. அப்போ சங்கரோட ஷேர் வந்து எவ்வளவு? 6,000. சாய்க்கு 10,000, சங்கருக்கு 6,000. ஸோ இதை நம்ம பிரிச்சு வச்சாச்சு. இப்போ இங்க எப்படி எழுதலாம் பார்க்கலாம். இது ரீவாலுவேஷன் ப்ராஃபிட் தானே இது. ஸோ ரீவாலுவேஷன் ப்ராஃபிட் யாருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ண போறோம்? அவங்களோட கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கு. டு சாய்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் 10,000, சங்கர் கேபிட்டல் அக்கௌண்ட் 6,000. the total amount 16,000 இங்க போடுறோம். and then total ரீவாலுவேஷனுக்கான டோட்டல் இங்க இதுதான் ரீவாலுவேஷன் அக்கௌண்ட். அடுத்தது இதுக்கான என்ன கேட்டிருக்காங்க? ஜர்னல் என்ட்ரி கேட்டிருக்காங்க. ஜர்னல் என்ட்ரிக்கு ஒரு சிம்பிள் மெத்தட் சொல்றேன். ஆல்ரெடி நான் வந்து 3 மார்க்லயும் இதை சொல்லியிருந்தேன். மறுபடியும் சொல்றேன், கவனிங்க. நீங்க வந்து ரீவாலுவேஷன் அக்கௌண்ட் போட்டுட்டு ஜர்னல் என்ட்ரி எழுதினீங்கன்னா அது ரொம்ப ரொம்ப ஈஸி. ரீவாலுவேஷன் அக்கௌண்ட் போட்டாச்சு இல்லையா? நமக்கு லாஸா இருந்தா நம்ம எந்த சைட்ல எழுதணும்? டெபிட் சைட்ல எழுதணும். ப்ராஃபிட்டா இருந்தா கிரெடிட் சைட்ல எழுதணும். இப்போ இதை வச்சு நம்ம எப்படி ஈஸியா என்ட்ரி எழுதலாம்னா, ஃபர்ஸ்ட் நமக்கு ப்ராஃபிட் ஐட்டம் எடுத்துக்கலாம். பில்டிங் அக்கௌண்ட், இன்வெஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட் டேட்டா டு ரீவாலுவேஷன். பில்டிங் அக்கௌண்ட், இன்வெஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட் டேட்டா டு ரீவாலுவேஷன் 16,000 6,000 ஆட் பண்ணா 22,000. அடுத்தது இங்க நம்ம லாஸ் ஐட்டம் வரும்போது revaluation to furniture to provision for bad and doubtful debts to unrecorded liability. இதான லாஸ் ஐட்டம் நமக்கு. அப்ப revaluation to furniture, provision for unrecorded liability. ஸோ இதெல்லாம் ஆட் பண்ணா 6,000. இப்போ இந்த ப்ராஃபிட் நமக்கு இது இங்கே தான் இருக்கு. ஸோ அவங்களோட கேபிட்டல் அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ற என்ட்ரி எங்க இருக்கு நமக்கு? ஸோ இப்போ revaluation to சாய்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் to சங்கர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட். revaluation account data size capital account to Shankar capital 10,000 6,000 16,000. ஓகே, இதுல நியூ பார்ட்னரோட கேபிட்டல் கொண்டு வரதுக்கான என்ட்ரி எழுதணும். ஏன்னா அது நம்ம மென்ஷன் பண்ணிருக்கிறதுனால அதுக்கான என்ட்ரி எழுதணும். பேங்க் அக்கௌண்ட் டேட்டா டு சண்முகம்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட். நமக்கு தெரியும் கேபிட்டல் இன்ட்ரடியூஸ் பண்றதுக்கு என்ன என்ட்ரி? பேங்க் அக்கௌண்ட் டேட்டா டு சண்முகம்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட். இப்போ கேபிட்டல் அக்கௌண்ட் போடணும். கேபிட்டல் அக்கௌண்ட் போடும்போது இங்க 3 பார்ட்னர்ஸ் இருக்காங்க. நியூ பார்ட்னருக்கும் சேர்த்து தான், ஏன்னா ஆஃப்டர் அட்மிஷன் தான் கேட்டிருக்காங்க. ஸோ நியூ பார்ட்னருக்கும் சேர்த்து தான் நம்ம கேபிட்டல் அக்கௌண்ட் போடணும். அப்போ நம்ம டெபிட் அண்ட் கிரெடிட் 3 காலம்ஸ் அலாட் பண்ணிக்கணும். சாய் சங்கர் சண்முகம், சாய் சங்கர் சண்முகம். இதுல ஏற்கனவே 2 பார்ட்னர்ஸ் வந்து ஓல்டு பார்ட்னர்ஸ், அவங்களோட கேபிட்டல் பேலன்ஸ் ஆல்ரெடி இருக்கு. அப்போ பை பேலன்ஸ் ப்ராட் டவுன். கேபிட்டலோட பேலன்ஸ் நம்ம எந்த சைட்ல எழுதணும்? கிரெடிட் சைட்ல தான் எழுதணும். பை பேலன்ஸ் ப்ராட் டவுன். சாயோட அமௌண்ட் எவ்வளவு? பேலன்ஸ் ஷீட்ல பாருங்க. சாயோட கேபிட்டல் அமௌண்ட் எவ்வளவு இருக்கு? 48,000. சங்கரோட கேபிட்டல் அமௌண்ட் 40,000. அதுதான் அவங்களோட பேலன்ஸ் ப்ராட் டவுன் அமௌண்ட். பை பேலன்ஸ் ப்ராட் டவுன் 48,000 40,000. இப்போ நியூ பார்ட்னரோட கேபிட்டல் எழுதணும். நியூ பார்ட்னர் எவ்வளவு கேபிட்டல் கொண்டு வராங்க? 12,000. அவங்க இப்பதான் இன்ட்ரடியூஸே பண்றாங்க, இப்பதான் புதுசா கொண்டு வராங்க. ஸோ அதை பேங்க் அக்கௌண்ட் போடலாம், ஆர் கேஷ் அக்கௌண்ட் எப்படி வேணாலும் போடலாம். நம்ம இங்க பேங்க் அக்கௌண்ட் போட்டுக்கலாம். பேங்க் அக்கௌண்ட் சண்முகமோட காலம்க்கு நேரம் எவ்வளவு எழுதுறோம்? 12,000.
ஸோ இங்க வேற ஏதாவது ரிசர்வ்ஸ் இருந்தா ஜெனரல் ரிசர்வ் சர்ப்ளஸ் ப்ராஃபிட் ஆர் லாஸ் இந்த மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா நம்ம அதை என்ன பண்ணணும், அதையும் ஷேர் பண்ணி கேபிட்டல் அக்கௌண்ட்ல போடணும். பட் பேலன்ஸ் ஷீட்ல அந்த மாதிரி ஐட்டம்ஸ் எதுவுமே இல்லை. அப்ப இந்த ரீவாலுவேஷன் ப்ராஃபிட்டை மட்டும் நம்ம என்ன பண்ணணும், அவங்களோட கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கு கொண்டு வரணும். இது ப்ராஃபிட் தானே, அப்ப அவங்க கேபிட்டல் அக்கௌண்ட்ல டெபிட்ல வரணுமா கிரெடிட்ல வரணுமா, அவங்க கேபிட்டலோட ஆட் தானே ஆகும். ஸோ கிரெடிட்ல போடணும். புரிஞ்சுதா? ரீவாலுவேஷன் ப்ராஃபிட்டா இருந்தா அது எங்க வரணும், கிரெடிட்ல வரணும். ரீவாலுவேஷன் லாஸா இருந்ததுன்னா அது டெபிட்ல வரணும். ஓகே. ஸோ இப்போ ரீவாலுவேஷன் ப்ராஃபிட் எவ்வளவு, சாயோடது 10,000. அப்ப சாய் ரீவாலுவேஷன் அக்கௌண்ட் போட்டு சாய்க்கு நேரம் 10,000, சங்கருக்கு நேரம் 6,000 அவங்களோட ஷேர் எழுதியாச்சு. வேற எதுவும் டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு இல்லை. இதை தவிர நம்ம வேற எதை டிரான்ஸ்ஃபர் பண்ணலாம், பேலன்ஸ் ஷீட்ல ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் இருந்ததுன்னா அதை டிரான்ஸ்ஃபர் பண்ணலாம். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் இருந்ததுன்னா அதை டிரான்ஸ்ஃபர் பண்ணலாம். ப்ராஃபிட்டா இருந்ததுன்னா நம்ம டெபிட் சைட்லயும், லாஸா இருந்தா அதை கிரெடிட் சைட்லயும் நம்ம கொண்டு வருவோம். ஓகேவா? ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ்ல நம்ம கிரெடிட் சைட்ல தான் போடுவோம். ஓகே. ஸோ இப்போ நம்ம டோட்டல் பண்றோம் அண்ட் பேலன்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்றோம். ஸோ இங்க எதுவுமே இல்லைன்னா இந்த டோட்டல் தான் நமக்கு பேலன்ஸா கிடைக்க போகுது. 58,000, 46,000, 12,000. அந்த பேலன்ஸ் கேரி டவுன் அப்படியே நம்ம என்னவா பண்ணுவோம், நெக்ஸ்ட் இயருக்கு பேலன்ஸ் ப்ராட் டவுனா கொண்டு வரோம். தட்ஸ் இட். தேங்க்யூ.